தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மக்கள் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் அவர்களுக்கும் பல்வேறு கட்சிகள் மற்றும் இயக்கங்களிலிருந்து வருகை தந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடிக்கின்ற இந்த நேரத்தில் தோழர்களே, 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை நோக்கி இந்த மாணவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் சந்தித்த ஒடுக்குமுறை தாக்குதல்கள், இதன் பிறகு அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை மாற்றிக்கொண்டனர். அதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று சொன்னபோது நமக்கெல்லாம் கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. இது ஒன்றும் பெரிய கோரிக்கை இல்லையே, ஒரு அமைச்சர் பதவி விலகுவதற்கு வேண்டுமென்றால் அவரை தூக்கி போட்டுவிட்டு அந்த இடத்தில் இன்னும் மோசமான நிர்மலா சீதாராமனை கூட போடுவார்கள். நமக்கு எந்த விடிவும் பிறக்க போவதில்லை. ஆகவே இது தீர்வாகாதே என்ற ஒரு கேள்வி நமக்குள் இருந்தது. ஆகையால் தான் நாம் நம்முடைய கோரிக்கைகளில் சொன்னோம், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை. ஏனென்றால் இப்பொழுது மழைக்கால தொடர் கூடுகிறது. அங்கு முக்கியமான பல சட்டங்களை, அதாவது மக்களுக்கு எதிரான பல சட்டங்களை கொண்டு வருவதற்கு பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது தோழர்களே. அதில் முக்கியமான ஒரு சட்டம் BPSA என்கிற ஒரு சட்டம். அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக உயர்கல்வி என்பது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் போயிடும். கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது. எமர்ஜென்சி காலத்தில் அது ஒத்திசைவு பட்டியலுக்கு வந்தது. தாவேகாவுடைய அமைச்சர் ராஜ்மோகன் கூறுகிறார், தோழர்களே, இன்றைக்கு மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும், அட்லீஸ்ட் ஒத்திசைவு பட்டியலுக்காவது கொண்டு வர வேண்டும். அவருக்கு அது எந்த பட்டியலில் இருக்கிறதே என்றே தெரியவில்லை. என்ன சொல்வது? பெரியார் தான் நினைவுக்கு வருகிறார். இந்த ஜனநாயக நாட்டில் முட்டாள்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அயோக்கியனை தேர்வு செய்வதுதான் ஜனநாயகம் என்பார். எனக்கு மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இந்த எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது. ஒரு சோர்வும் ஒரு தயக்கமும், என்னடா இது, எவ்வளோ இடதுசாரிகள் போராடி இருக்கிறார்கள், பகத்சிங்கை பின்பற்றி போராடி இருக்கிறார்கள், நாமெல்லாம் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிறோம், நமக்கெல்லாம் இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லை, மதிப்பில்லை, ரீல்ஸ் போடுகின்ற கூட்டத்துக்கு இவ்வளவு மதிப்பா என்ற ஒரு கேள்வியும், ஒரு என்னதான் செய்ய வேண்டும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ற ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது தோழர்களே. ஏனென்றால் தமிழகத்தில் இப்படி நிலை, ஒன்றியத்திலோ எத்தகைய ஒரு நிலை, எல்லாவற்றையும், அதாவது அனைத்து துறைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு, தன்னுடைய கைப்பாவையாக வைத்துக் கொண்டு, ED, CBI, IT, NIA இருக்கின்ற நீதித்துறை, ஊடகம், கோடி மீடியா என்று சொல்கிறோம், அத்தனையும் தன் கையில் வைத்துக் கொண்டு எல்லோரையும் விரட்டி கொண்டு மோடி ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சமீபத்தில் ஒரு செய்தி, அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்தது. இஸ்ரோ என்பது நமது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பணி செய்கின்ற இடம். அமெரிக்காவில் நாசாவை போல இந்த இஸ்ரோவில் இருந்து 120க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்டுங்க வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே போறாங்க. ஏன் வெளியே போறாங்க? மிகப்பெரிய அறிவு ஜீவிகள், விஞ்ஞானிகள், இவர்கள் இஸ்ரோவை விட்டு வெளியே சென்றால் என்ன ஆவது, ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்ன ஆவது என்ற ஒரு கேள்வி. பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இந்த PSLV என்ற ஒரு தொழில்நுட்பம், ராக்கெட், அந்த சேட்டலைட்டை எப்படி லான்ச் பண்றது அப்படின்ற தொழில்நுட்பத்தை அதானியிடம் கொடுக்கிறார்கள், எலான் மஸ்கிடம் கொடுக்கிறார்கள் தோழர்களே. ஆக இதை கூட தனியார் மயப்படுத்துகிறது இந்த மோடி அரசு. யோசித்து பாருங்கள், எலான் மஸ்க் எப்படிப்பட்ட ஒரு ட்ரில்லியனர், எவ்வளவு பெரிய பணக்காரன் என்றால், நாம் ஒன்றுக்கு 10 லட்சம் செலவு செய்தாலும் 2000 வருஷத்துக்கு மேல அவன் செலவு செய்வதற்கு அவனிடம் காசு இருக்கிறது. 2500 வருஷங்களுக்கு மேல் நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் செலவு செய்தாலும் அவன் சொத்து அழியாதான், அவ்வளவு பணம். அதுபோல்தான் இங்கு அதானியை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் மோடி. ஆக நம்முடைய கோரிக்கை என்ன என்றால், வெறும் ஏதோ ஒரு தர்மேந்திர பிரதான்
இந்த பதவியிலிருந்து விலகிவிட்டால் பிரச்சனை தீராது தொடர்களே. 60க்கும் மேற்பட்ட வினாத்தாள்கள் கசிவு, 35 லட்சம், 50 லட்சம் ஒரு கொஸ்டின் பேப்பர். எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்கள் படித்துக்கொண்டே இந்த தொழிலை செய்கிறார்களாம். என்ன தொழில? இந்த கொஸ்டின் பேப்பரை விற்கிறது, பல லட்சங்களுக்கு விற்பது. ஆக ஏற்கனவே தோழர்கள் சொன்னார்கள், எப்படியாவது ஒரு குருகுல முறையை கொண்டு வந்துடணும், தாழ்த்தப்பட்டவர்களை கல்வியிலிருந்து முற்றிலுமாக துரத்திவிட வேண்டும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒன்றிய அரசு கையில் உயர்கல்வி போனால் என்ன நடக்கும்? எல்லா பல்கலைக்கழகங்களும் பார்ப்பனர்களுடைய கையில் இருக்கும். அது மட்டுமல்ல, கல்லூரிகளில் கியூட் எக்ஸாம், அது மட்டுமல்ல இந்த ஃபேக்கல்ட்டின்னு சொல்றோமே, போடப்படுற ஸ்டாஃப் எல்லாரும் நம்முடைய ஆட்களாக இருக்காது. ஒட்டுமொத்த கல்வித்துறையும் அவர்களுடைய கையில் இருக்கும் தொடர்பு. ஆகையால் இன்றைக்கு போராடுகிறார்களே, உண்மையிலேயே அந்த மாணவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சிறிய ஆறுதல் ஏற்பட்டிருக்கிறது மனதிற்கு. இவ்வளவு நாள் சோர்வடைந்திருந்த இந்த மனதிற்கு ஒரு உத்வேகம். ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே, நாம் சிஜேபியை நம்பியோ இல்ல அபிஜித் தீப்கே நம்பியோ சோனம் வாங்சுக்கை நம்பியோ நாம் இங்கு வந்து விடவில்லை. அது நம்முடைய யோசித்து பாருங்கள். அண்ணா ஹசாரே வந்தார், என்ன நடந்தது? பிஜேபி வந்தது. அதுபோல் ஒரு புரட்சியை செய்ய வேண்டுமானால் அது தன்னெழுச்சியான, தலைமை இல்லாத, அமைப்பு இல்லாத, கட்சி இல்லாத நபர்கள் எல்லாம் புரட்சியை செய்துவிட முடியாது. அதன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. கொள்கை இருக்க வேண்டும், ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும், ஒரு சரியான தலைமை, வழிநடத்துகின்ற தலைமை இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் இவர்களை நாம் நம்பி செல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி உள்ளுக்குள் இருக்கிறது. ஆனால் இன்றையும் மற்றொன்றையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கு இடதுசாரிகள் இருக்கிறார்கள். இடதுசாரி மாணவர்களை நாம் நம்பி நாம் இறங்க முடியும், கண்டிப்பாக இறங்க முடியும் தொடர்களே. மேலும் தொடர்களே, அங்க ஒடுக்குமுறை எத்தகையதாக இருந்தது என்று பலரும் பேசினார்கள். அந்த பெல்லட் குண்டுகள்ன்றாங்களே, உடம்பெல்லாம் அப்படியே ஆயிரக்கணக்கான குண்டுகள் சிதறி இருக்கிறது. ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் என்ற ஒரு படை அதை பயன்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறையினர் கையில் ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சிக்கு பேரு ஷாக் பேட்டன் சொல்றாங்க. அதுல அடிச்சா அந்த நிமிடமே அந்த தசைகள் எல்லாம் மறுத்து போகும், ஒரு பக்கவாதம் வந்தது போல் இருக்கும் தொடர்கள். இதையெல்லாம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். லத்தியில் ஆணி எதற்கு? மாணவர்கள். அதுவும் அவர்கள் ஒன்றும் பெரிய புரட்சியெல்லாம் செஞ்சில்ல, முன்ன பின்ன எந்த அனுபவம் இல்லாமல் புதிதாக வந்த தோழர்கள் பல மாணவர்கள், அவர்களை இவ்வளவு கொடுமைப்படுத்த வேண்டுமா? அதுபோல்தான் தோழர்களே, இங்கே வந்திருக்கிற தமிழகத்தில் உள்ள போலீஸும் அதே ஒடுக்குமுறையை பின்பற்றுகிறது என்பது எதை காட்டுகிறது? அதைதான் நாம் பார்க்க வேண்டும். ஏதோ பாஜக கொள்கை எதிரி என்று சொன்னார் விஜய். ஆனால் உண்மையில் அவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே மெட்ரோ ட்ரெயினை தடை செய்கிறார்கள். எங்க மெட்ரோ ட்ரெயின்ல மாணவர்கள் அந்த ஜந்தர் மந்தரில் கூடி விடுவார்களோ என்று மின்சாரத்தை, இன்டர்நெட்டை, சோசியல் மீடியா இது எல்லாத்தையும் தடை பண்றாங்க. மெட்ரோ ட்ரெயினையும் தடை பண்றாங்க. அதுபோல் இங்க என்ன பண்றாங்க? அங்க மெட்ரோ ட்ரெயின்னா இங்க மெரினால கூடக்கூடாதுன்றாங்க தொடர்களே. மெரினாவில் கூடக்கூடாதாம், மெரினா மூடப்பட்டு இருக்கிறதாம். மாணவர்கள் எங்கே திறந்து விடுவார்களோ என்ற காரணத்திற்காக இங்கே விஜய் என்கிற டில்லி என்ன செய்கிறார் என்றால், டில்லிக்கு ஆதரவாக சூப்பரா கை நகர்த்துறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யார் என்ன வெறும் பேச்சை கேட்டு நம்பிவிடக்கூடாது. ரசிகர்களாக சினிமாவை பார்க்கலாம் தோழர் சொன்னது போல். ஆனால் நாம் இங்கு கட்டி எழுப்பப்படுகின்ற பிம்பங்கள் மூலம், ரீல்ஸ்கள் மூலம், டிஜிட்டல் மாஃபியாக்கள் மூலம் கட்டியமைக்கப்படுகின்ற இந்த பிம்பங்களுக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. அதுதான் என்னுடைய கவலையாக இருக்கிறது. ஏதோ இளைஞர்கள், ஜென்சி கிட்ஸ் புதிய வடிவங்களை பயன்படுத்துகிறார்கள், புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். நமக்கெல்லாம் வயசாகிவிட்டது, நாமெல்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்குள் பேசிக்கொண்டோம். ஆனாலும் தொடர்களே, அற வழியில் போராட்டம், தியாகம் நிறைந்த போராட்டம், அர்ப்பணிப்பு மிக்க போராட்டம், இதற்கெல்லாம் இது துளியும் ஈடாகாது. அத்தகைய போராட்டத்தை தான் அங்கு டெல்லியில் இப்பொழுது இடதுசாரி மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டத்திற்கு நாம் கண்டிப்பாக துணை நிற்க வேண்டும். அவர்கள் அவர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய கோரிக்கை என்றால் இந்தியா முழுக்க இது பற்றி எறிய வேண்டும். நாங்கள் பற்றிய நெருப்பு இந்தியா முழுக்க எழ வேண்டும். வெறும் ஒரு அமைச்சர் பதவி விலகுவது நமது நோக்கம் அல்ல. இது
இது உண்மை செய்தியா என்று தெரியவில்லை. நம்முடைய போராட்டங்களை எல்லாம் முடக்குவதற்காக இருக்கலாம். ஏனென்றால் அந்த தேதியை பார்த்தேன், அது 21ஆம் தேதி என்று இருந்தது. 21ஆம் தேதியில் வந்திருந்தால் நிச்சயம் அது என்னவா இருக்கும், இந்நேரம் ஊடகங்களில் பரவி இருக்கும். ஆகையால் இது போன்ற, அதாவது இன்றைய காலமே பொய்களும் புரட்டுகளும் கோய பல்சுகளும் நிறைந்த காலம். விஜயா இருக்கட்டும், மோடி, விஜய்க்கு சீனியர் மோடி, அப்ப இவர்கள் எல்லாம் இதைதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பார்க்கும் செய்திகளில் எது உண்மை எது பொய், இது எல்லாவற்றையும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறோம் தொடர்களே. எத்தனையோ புரட்சிகள் ஆங்காங்கே நடக்கிறது. விவசாயிகள் போராடினார்கள், 1.5 ஆண்டு காலம் போராடினார்கள் என்று சொல்கிறோம். ஆனால் இதுவரை என்ன நடக்கவில்லை. அவர்கள் கேட்ட குறைந்தபட்ச ஆதார விலை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. 1.5 ஆண்டு காலம் போராடினார்கள். ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும். இது எளிதில் நடந்து விடாது தொடர்களே, இது அவ்வளவு சீக்கிரம் நடந்து விடாது. ஏனென்றால் நாம் என்றைக்கு வெறும் சனாதன எதிர்ப்பு மட்டுமில்லை, இந்த திமுக தொடர் வந்திருக்கிறார், மிகவும் மகிழ்ச்சி. சனாதன எதிர்ப்பில் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு கட்சி திமுக, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கார்பரேட்டுகளை எதிர்த்தார்களா, தனியார் மயத்தை எதிர்த்தார்களா என்பது கேள்விக்குறியாக. ஏனென்றால் இன்று கூட யோசித்து பாருங்கள், சேலத்தில் 4000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது. தண்ணீரை தனியார் கையில் கொடுக்கிறது. குடி தண்ணீர் குடிக்க நாம் தனியாரிடம் கையெழுத்த வேண்டுமாம். 4000 கோடி மீட்டரை பொருத்த போறாமா, எங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் மீட்டரை பொருத்துவான். அப்ப யோசித்து பாருங்கள், சூயஸ் என்கிற நிறுவனத்திடம் இதை ஒப்படைக்கிறான். தண்ணி தனியார் மயம், எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்தி விட்டு கல்வி, இன்னைக்கு பாரதிதாசன் பள்ளியை பற்றி நிறைய பேசினோம், தோழர்கள் பேசினார்கள். ஆனால் உண்மையில் அங்கு நடக்கும் பிரச்சனை கூட என்ன, கல்வியில் உண்மையில் ஒரு சீர்திருத்தம் வர வேண்டும். பிள்ளைகளை அடிச்சு மிரட்டி பயமுறுத்தி அவர்கள் எப்படி சுதந்திரமாக சிந்திப்பார்கள், அவர்களுடைய படைப்பு திறன் எப்படி வளரும், எப்படி ஒரு விமர்சன பார்வை அவர்களிடம் வரும். வெறுமனே அந்த அருண் என்கிற தாளால செய்கிற விஷயங்கள் என்ன, அந்த பள்ளிக்கூடத்துக்கு நுழைந்தாலே எங்க பார்த்தாலும் முருங்கன் படம், எங்க பார்த்தாலும் சாமி. அது என்ன பள்ளிக்கூடமா என்ன, உப்பு கல்லுப்புல முட்டி போட வைக்கிறது, பிள்ளைகளை ஆண் பெண் பேசக்கூடாது, சாக்லேட் கொடுக்கக்கூடாது, மதிய உணவை பகிரக்கூடாது. எத்தகைய ஒரு கொடுமையான ஒரு சூழலில், இத்தகைய ஒரு சூழலில் ஒரு கொத்தடிமைத்தனத்தில் ஒரு மன நோயாளிகளாக தான் அந்த குழந்தைகள் வருவார்களே தவிர ஒரு சுதந்திரமான ஒரு தெளிவான மனம் கொண்ட ஒரு பிள்ளைகளாக அவர்கள் உருவாக மாட்டார்கள். இன்னைக்கு தோழர்கள், நம்ம செல்வராஜ் அண்ணனா இருக்கட்டும், கமலநாதன் தோழராக இருக்கட்டும், மீண்டும் ஒரு முறை பேசுங்கள் என்று சொன்னால் பயந்து விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? இங்கு பேசிய தோழர்களை மீண்டும் ஒரு முறை பேசுங்கள், தமிழா இருக்கட்டும், மகேஷா இருக்கட்டும், பேசிய அத்தனை தோழர்களையும் நான் ஒன்று கேட்கிறேன். மீண்டும் ஒரு முறை நீங்கள் பேச வேண்டும் என்றால் இன்னும் ஒரு படி மேலே சிறப்பாக தான் பேசுவார்களே தவிர பேசணும்னா பயப்பட மாட்டாங்க. ஆனா பிள்ளைகள் ஏன் தேர்வுக்கு பயப்படுறாங்க? தேர்வுக்கு ஏன் பயப்படுறாங்க? தேர்வு எழுதி முடிச்சு அப்பாடா தொலைச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு நைட்டு படுத்தா அடுத்த நாள் நீட்டு தேர்வு கேன்சலாம், மீண்டும் எழுதணுமானா அவர்களுக்குள் அத்தகைய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதுன்னா காரணம் அந்த கல்வி முறையில் உள்ள கோளாறு, தேர்வு முறையில் உள்ள கோளாறு. இதை அத்தனையும் நாம் மாற்ற வேண்டுமானால் கல்வி உரிமை மாநில கையில் இருக்க வேண்டும். அந்தந்த மாநிலங்கள் தான் கல்வியை தீர்மானிக்க வேண்டும் தோழர்களே என்று சொல்லி இன்று எமது அழைப்பை ஏற்று, மக்கள் மன்றத்தின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த அத்தனை இயக்கம் மற்றும் கட்சி தோழர்கள் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன்.